காக்காக்கு தான் முதல்ல வைப்பாங்களா. ஏறி ஓடுது பாருங்க. அப்படியே வந்தா இதுதான் நம்ம டென்ட்டு. முட்டையோட கரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாள் வளர்ந்த கரு. ஜாஸ்தி குட் மார்னிங் गाइस. நல்ல தூக்கம். 7 மணி ஆயிடுச்சு. எழுந்து வெளில போய் பார்ப்போம் என்ன சம்பவம் நடக்குதுன்னு. பாட்டெல்லாம் போட்டுனுக்குறாங்க வெளில. 86 பாட்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. போய் பார்ப்போம் வாங்க. போய் ஒரு குளியலை போட்டோன்னு வைங்களேன், தரமாக இருக்கும். பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்காரு. எங்கேருந்து வருதுன்னு தெரில தண்ணி. எங்க ஃபால்ஸ்லேருந்து வருதான்னு தெரியலையே. இயற்கை முறையில் வந்து பாத்திரம் கழுவுறது எப்படின்னு பாருங்க. ஒரு புடி மண்ணை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கர 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 கரன்னு கல் இல்லாத மாதிரி தேய்ச்சி கழுவினீங்கன்னா நல்லா சபீனா என்ன விம் லிக்விட் என்ன தரமான பாத்திரங்கள் பளபளக்கும். கழுவி வச்சிட்டாரு எல்லா பாத்திரத்தையும். நேற்று நைட்டு பெருசாக தெரியல. இப்போ பாருங்க நாங்கள் தங்கின வியூவை டாப் ஆங்கிள்லேருந்து காமிக்கிறேன். நல்ல காடு. கீழே பார்த்தீங்கன்னா டென்ட்டு, 2 டென்ட்டு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா தண்ணி நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எங்கேருந்துடா பாட்டு சத்தம் கேட்டுனுக்குதுன்னு பார்த்தா இங்கே ப்ளக் பாயிண்டில் சொருவிட்டு ஸ்பீக்கரை வச்சு பாட்டு போட்டு விட்டுக்கிறாரு. நேற்று சண்டேன்றதுனால, இன்றைக்கி மண்டே மார்னிங்கு சண்டேன்றதுனால பெரிய அளவில் கூட்டம் இல்லைங்க. இங்கே ஒரு டென்ட்டு, அங்கே ஒரு டென்ட்டு, 3. நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம டென்ட் அங்கே இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் போனோன்னா அப்படியே நடந்து வந்து இந்த படிக்கட்டு வழியாக வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் கூட மொக்கையாக தான் இருக்கும்னு நினச்சேன். நல்லா இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். அது நல்லா க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஷவர் ஏரியா. நம்ம ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓப்பன் ஷவர் ஏரியா ஒன்று இருக்குது. இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் தான். டென்ட்டில் தங்கியிருக்கிறவங்களுக்கு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த சில்லு தண்ணி எடுத்து மூஞ்சி கழுவுனா சும்மா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. நாங்கள் டென்ட்டுக்கு போவோம். நம்ம ஒருத்தர் மட்டும் எழுந்துக்கல, மற்றவங்கெல்லாம் எழுந்துட்டாங்க. மக்கள்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு இருக்காங்க. என்னன்னு நீங்களே பாருங்கள். சுமீனே எழுந்துருங்க, டீ குடிப்போம். நான் ப்ரஷ் எடுத்துட்டு வந்தேன், எங்கே போச்சுன்னு தெரில. இருந்தாலும் இயற்கை முறையில் இயற்கையாக வாழ்வோன்ட்டு கையில் தேய்ச்சின்னுக்கிறேன். மக்கள் எல்லாரும் இயற்கை முறையில வாய் முகத்தை சுத்தம் படுத்திட்டு இருக்கிறோம். இந்த சைடு வந்து என்ன இருக்குதுன்னு பாப்பா. நைட் இருட்டா இருந்தது போல. இப்ப போய் பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. உள்ள வழி போதா ஆமா, ட்ரெக்கிங் மாதிரி போதுங்க. மேபி ஏடிவி ரூட்டான்னு தெரியல. இங்க செம்ம ஃபோர்ஸா இருக்கு ஸ்ட்ரீம். வழுக்குதாடா. அங்கே நடந்து வந்தோம். அப்படி நடந்து வந்தால் இங்கே ரூட் ஒன்று இருக்குங்க. அது என்ன ரூட்டுன்னு தெரில. ஊருக்குள்ளே போகிற ரூட்டா என்னன்னு தெரில. அதான் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது. ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க ஃபீலே இல்லை. வரும்போது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கேரளாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு மட்டும். அந்த கேம்புக்குள்ளே வந்தவொடனே அப்படியே என்டையராக ஒரு கேரளா ஃபீல் தான் கிடச்சிது எனக்கும். அவ்வளோதாங்க. போயிட்டு டீயை போட வேண்டியது தான். டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளியலை ஒன்று போட வேண்டியது தான். டீ போடுறதுக்கு முன்னாடி அந்த பால் நாங்கள் எங்கே வச்சுருக்கோம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஆனால் இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்கா? இல்லை. அதனால இயற்கையான ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுறோம்? அட பாவிங்களா, அதுவா இயற்கை முறையில் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு வாங்க பாருங்க. ஃபுல்லா மூழ்கி வச்சிருக்கலாமே பாலை. ஃபுல்லா மூழ்கி தண்ணி உள்ள லீக் ஆயிடுச்சு. காலையில ஒரே என்னடா மீன் வச்சு அடிக்குது அப்படின்ட்டாங்க. நேற்று நைட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதோட மீதி பால் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவை பயன்படுத்தி இயற்கை முறையில் பதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இயற்கை முறையில் பதப்படுத்தப்பட்ட, பால். 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் 11 நாள் 12 நாள் 13 நாள் 14 நாள் 15 நாள் 16 நாள் 17 நாள் 18 நாள் 19 நாள் 20 நாள் 21 நாள் 22 நாள் 23 நாள் 24 நாள் 25 நாள் 26 நாள் 27 நாள் 28 நாள் 29 நாள் 30 நாள் 31 நாள் 32 நாள் 33 நாள் 34 நாள் 35 நாள் 36 நாள் 37 நாள் 38 நாள் 39 நாள் 40 நாள் 41 நாள் 42 நாள் 43 நாள் 44 நாள் 45 நாள் 46 நாள் 47 நாள் 48 நாள் 49 நாள் 50 நாள் 51 நாள் 52 நாள் 53 நாள் 54 நாள் 55 நாள் 56 நாள் 57 நாள் 58 நாள் 59 நாள் 60 நாள் 61 நாள் 62 நாள் 63 நாள் 64 நாள் 65 நாள் 66 நாள் 67 நாள் 68 நாள் 69 நாள் 70 நாள் 72 நாள் 73 நாள் 74 நாள் 75 நாள் 76 நா
ரெண்டு கலந்துருக்கா? இயற்கை சித்தர்கள் பாலை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. பொங்கிடுச்சா இல்லையா? கெட்டு போயிடுச்சா? கெட்டு போகல. நல்லா இருக்கா? சரி, ஃபர்ஸ்ட் டீ குடிச்சிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு. உலகத்திலே முறையா டீ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்ட்டு ஸ்பூன்ல எடுத்து ஊத்தினுக்குறாங்க பாருங்க, இயற்கை முறையில. ஏங்க ஒரு டீயை ஊத்தி கொடுனா எவ்வளவு அலப்பறை பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். இப்ப பாருங்க, கை உதிர்ந்து பாருங்க, கை உதிர்ந்து இதுவும் போச்சு. நேத்து விட்டு போன ஆக்டிவிட்டியை தொடர்றதுக்காக திருப்பி கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். செவரி ஏறுதல், வால் கிளைம்பிங், அதை பண்ணதான் போயிட்டு இருக்கோம். அது முடிச்சுட்டு பிளான் என்னன்னா பேக் டு நீச்சல். ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதாங்க. ஒரு வித்தியாசமான விஷயத்த பார்த்தேன் பாருங்க. இது என்ன தெரியுங்களா? தேங்காய் மட்டை. அதை ஆணியை வச்சு அடித்து ஒரு மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆணியை வச்சு அடித்து இதை வந்து ஒரு பாட்டு மாதிரி, இயற்கை பாட்டு மாதிரி ஆக்கி இங்கேயே அப்படியே வந்து செடியை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லா மரத்துலையும் வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான். நேற்று இப்படி தானே போனோம் நம்ம. நேற்று போன ஆக்டிவிட்டி இந்த சைடு இப்போ வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. சக்கா நாய் இருக்குதுங்க இந்த ஏரியாவில். இவங்களே பாருங்கள், 3 நாய் வச்சுருக்கானுங்க. என்னப்பா நாத்தடிக்குதுங்க? டேய், ஹஸ்கி டாக் தான் ஃப்ரெண்ட்லி டாக்னுவாங்க, அதுதானே அது? ப்ளே டைப். ஆனால் பேசும். நீங்கள் கிளிப்பிள்ளைக்கு நீங்கள் சொல்கிறலாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஹஸ்கி வந்து பேசும். ஹலோ குட் மார்னிங் சொல்கிறது. பாருங்க, நாட்டு கோழி பாருங்க. நேற்று சம்பவம் பண்ண நாய் இல்லை அது. அது என்னன்னு தெரியல, புழு. சம்பவம் பண்ண புழு. பாண்டாங்க இது. கரடி மாதிரி இருக்குங்க இந்த நாய். சிக்கனோ எக்கு ஏதோ சாப்பிடுது. ஆக்டிவிட்டியில் போய் சந்திப்போம் வாங்க. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. Anxiety, filling up every space, no privacy, and silently, it could build and build until you finally see, whoa, it's taking over, damn no closure, moving closer. No exposure, I just wanna be a loner. Some can't stay sober, looking over all their shoulders. ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு டைரக்டா திருப்பி வந்துட்டோங்க நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு குளிக்கிறதுக்கு. குதிக்கிறீங்களா? குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க பின்னாடி. ராஜாவாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர மாமன்னர் 23ஆம் புலிகேசி வரார். சரியா தப்பா பாத்துக்கலாம். ஒவ்வொரு 1 2 3 ஜம்ப். சரி சீக்கிரம், கேமரா பேட்டரி வேஸ்ட் ஆகுது. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா. அறமான வீடியோ எடுத்து நிற்கிறாரு. இதெல்லாம் லைஃப் லாங் இன்ஸ்டால போடலாம். புரியுது? சண்டா ஆளு சால் குதி. 1 2 ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னாச்சு? I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think it's my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get தாரம்
ஓடு 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 ஓடு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? Many hours later. மதியானம் ஃபுல் மீல்ஸுங்க. சிக்கன் அடபோ, போர்க் அடபோ, சிக்கன் கறி, அதுக்கப்புறம் ரைஸு, சப்பாத்தி. நேற்று வச்ச சப்பாத்தி வர இருக்கு. அந்த அந்த சீட்டுங்க இங்க இருக்கு பாருங்க. ஃபைனலி வி ஆர் செக்கிங் அவுட் கைஸ். செக் அவுட் பண்ணிவிட்டு பில்லை செட்டில் பண்ணிட்டு இங்கேருந்து வண்டி எடுத்தோன்னா 4 மணி நேரமா 5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் டிராஃபிக்கோட. சொல்லுங்கள், எப்படி இருந்தது கேம்பிங் ட்ரிப் அண்ட் கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சு. இதுதான் இங்கே ஒரு நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல். எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். 1 நைட் ஸ்டே பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு சரியான இடம். ஃபுட்டு இருக்குது. கால் பண்ணால் அவங்களே வராங்க. இந்த வாக்கி டாக்கி தான் ஃபுல் கம்யூனிகேஷனு. இந்த கேம்பிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இது ഫോറസ്റ്റ് மாதிரியே இருக்குது. இப்போ കേരളാവിലെ ഒരു ട്രക്കിങ് അല്ലെങ്കിൽ ഒരു ഫോറസ്റ്റ് கேம்பிங் போக மாதிரியே இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக இவங்க தான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனாலும் வர்த்து. டென்ட்டில் ஸ்டே பண்ணி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. வேறு மாதிரி முக்கியமாக அந்த ஸ்விங்கு தான். அப்படியே எல்லாம் வந்து உள்ளே போச்சு. எல்லாம் எதை பற்றியும் யோசிக்காமல் இங்கேயே வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. ஒன் டே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். குவாலிட்டி டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டர் ஸ்லைட்ஸில் வந்து ஜம்பிங் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணோம். இந்த இதெல்லாம் வந்து செமையாக இருந்தது. அது செம ஃபன்னாகவும் இருந்தது. லாஸ்ட் மினிட்லாம் ஒரு சில ஜம்பிங்லாம் சும்மா ட்ரையல் அண்ட் ரன் பண்ணால் அதெல்லாம் பக்கம் மாசாக போயிடுச்சு அந்த ஜம்பிங்லாம். வெற்றிகரமாக ஃபஸ்ட் டைம் கேம்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோங்க. கிளம்ப போகிறோம். செக் அவுட் பண்ணியாச்சு. இங்கேருந்து அப்படியே கிளம்பி ஒரு 4 to 5 hours டிரைவ் மணிலாக. நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. சொல்லியிருப்பாங்க மக்கள். நீங்களும் வந்து கேம்பிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இடத்துல பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரெண்டல் டென்ட்டோ இல்லை வந்து நம்மளோட சொந்த டென்ட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு 1 day கேம்பிங் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. நான் பெருசாக எதிர்பார்க்கல, ஆனால் வந்து பார்த்ததில் வந்து பயங்கரமாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you, take care, bye bye.